தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 26ஆம் தேதி வருகை தரும் பிரதமர் மோடியை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், வரும் 26ஆம் தேதி தூத்துக்குடியில் புதிய விமான நிலைய டெர்மினல், விரிவாக்கப்பட்ட ரன்வே மற்றும் மதுரை போடிநாயக்கனூர் ரயில் வழியின் மின்மயமாக்கல் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைக்க தாங்கள் வருகை தருவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த முக்கிய நிகழ்வில் தங்களை தூத்துக்குடி விமான நிலையத்தில் வரவேற்று பின்னர் வழி அனுப்பும் பெருமையை அனுமதிக்க பெற்றால் அது மிகுந்த மரியாதையும் நன்றியுடனும் நிறைந்த ஒரு நிகழ்வாக தனக்கு இருக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். வங்கி மோசடி புகார் தொடர்பாக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிடம் இருந்து பெற்ற 30 கோடி ரூபாய் கடனை வேறு நிறுவனங்களுக்கு திருப்பிவிட்டதால் 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது CBI வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள CBI வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டதால் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டனர். மேலும் சோதனையின் போது அமலாக்கத்துறை கைப்பற்றிய மின்னணு சாதனங்கள் மற்றும் ரொக்க பணத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.